ஆளுநர் ஏற்பாடு செய்த மாநாட்டை புறக்கணித்த அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள். துணைவேந்தர்களை தமிழ்நாடு அரசே நியமிக்கக்கூடிய மசோதாவுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்த நிலையில் முடிவு. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் அறிவிப்பு. குரூப் 4 பணியிடங்களுக்கான தேர்வு ஜூலை 12ஆம் தேதி நடைபெறும் என்று TNPSC அறிவிப்பு. VAO, இளநிலை உதவியாளர், தட்டச்சர் உள்ளிட்ட பணிகளில் 3935 காலி பணியிடங்களுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். பெஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளில் ஒருவரான ஆதில் தோஹரின் வீடு தரைமட்டம். பாகிஸ்தானில் லஷ்கர்-இ தொய்பாவில் இணைந்து பயங்கரவாதி பயிற்சி பெற்றவர் என்றும் தகவல். எல்லையில் சண்டையை தொடங்கிய பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவம் பதிலடி. பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று இந்திய ராணுவம் தகவல். ஜம்மு காஷ்மீரின் பந்திபோராவில் பதுங்கியிருந்த தீவிரவாதிகள். தேடும் பணியில் ஈடுபட்ட பாதுகாப்பு படையினருடன் துப்பாக்கிச் சண்டை. கொடி இறக்கும் நிகழ்வின் போது அட்டாரி வாகா எல்லையில் பாகிஸ்தான் வீரர்களுடன் கைக்குலுக்காத இந்திய வீரர்கள். உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவை தொடர்ந்து நடவடிக்கை. நெல்லை இருட்டுக்கடை தனக்கே சொந்தம் என்று நயன்சிங் என்பவர் நாளிதழில் அறிவிப்பு. சகோதரி கவிதாவுக்கும் கடைக்கும் தொடர்பில்லை என்றும் யாரும் கடையை உரிமை கோர முடியாது என்றும் திட்டவட்டம். போப் பிரான்சிஸ் உடலுக்கு நள்ளிரவிலும் அஞ்சலி செலுத்த அனுமதி. 2 நாட்களில் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அஞ்சலி. சவப்பெட்டியுடன் இன்று மாலை சீல் வைக்கப்படும் போப் பிரான்சிஸின் உடல். நாளை இறுதிச் சடங்கை தொடர்ந்து உடல் அடக்கத்திற்கு ஏற்பாடு. திருவள்ளூர் மாவட்டம் திருவலாங்காடு அருகே தண்டவாளத்தில் உள்ள போல்ட் நட்டு கலற்றப்பட்டு கிடந்ததால் பரபரப்பு. விபத்தை ஏற்படுத்த யாரேனும் சதி செயல்களில் ஈடுபட்டார்களா என்ற கோணத்தில் ரயில்வே காவல்துறையினர் விசாரணை. பயனர்களின் தனிப்பட்ட விவரங்களை காக்க அட்வான்ஸ் சாட் பிரைவசி புதிய அப்டேட்டை வெளியிட்டது வாட்ஸ்அப். அனைத்து அரசு உதவி பெறக்கூடிய மற்றும் சுயநிதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் 16ஆம் தேதி திறக்கப்படும். கல்லூரி கல்வி ஆணையர் அறிவிப்பு. நடப்பு IPL தொடரில் சொந்த மைதானத்தில் முதல் வெற்றியை பதிவு செய்த பெங்களூரு அணி ராஜஸ்தானை வீழ்த்தி புள்ளி பட்டியலில் 3ஆம் இடத்திற்கு முன்னேறி அசத்தல். IPL-இல் தொடர் தோல்வியிலிருந்து மீளப்போவது யார்? சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை ஹைதராபாத் அணிகள் இன்று பலப்பரீட்சை. ஜம்மு காஷ்மீரில் கடந்த 25 ஆண்டுகளில் எப்போதெல்லாம் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்பதை வரைகலை மூலமாக விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. இப்போ பஹல்காம்ல சுற்றுலா பயணிகள் மீது எப்படி தாக்குதல் நடத்தப்பட்டதோ அதே மாதிரி 25 ஆண்டுகளுக்கு முன்புல இருந்து எப்பவெல்லாம் அப்பாவி பொதுமக்கள் மேல ஜம்மு காஷ்மீர்ல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க என்கிற விவரங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவதா இப்ப 2019ஆம் ஆண்டு 370வது சட்டப்பிரிவை ஜம்மு காஷ்மீர்ல இருந்து எடுத்தாங்க. அதுக்கு பிறகு பொதுமக்கள் மேல நடத்தக்கூடிய மிக முக்கியமான தாக்குதலா இந்த பஹல்காம் தாக்குதல் இருக்கு. அதற்கு முன்பு 2000ஆம் ஆண்டு மார்ச் 21ஆம் தேதி அனந்த்நாக்ல 36 பேர் கொல்லப்பட்டாங்க. இவங்க யாத்ரீகர்கள். முக்கியமா இதுல சீக்கிய சமுதாயத்தை சேர்ந்தவர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. அதே மாதிரி அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பார்க்கும்போது அமர்நாத்துக்கு செல்லக்கூடிய பயணிகள் யாத்ரீகர்கள் அவங்க 32 பேர் கொல்லப்பட்டாங்க. அது வேற ஒரு கேம்ப்ல. அதே மாதிரி அதுக்கு அடுத்து 2001ஆம் ஆண்டுல ஷேஷ்நாக் கேம்ப்ல அதே அமர்நாத் யாத்ரீகர்கள் கொல்லப்பட்டாங்க. 13 பேர் கொல்லப்பட்டாங்க. அதுக்கு அடுத்ததா 2001ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்துல ஜம்மு
காஷ்மீர் சட்டமன்ற வளாகத்திலேயே தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டது. இதுலதான் 36 பேர் பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. அது மிகவும் பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அடுத்ததா 2002ஆம் ஆண்டு மீண்டும் அமர்நாத் யாத்ரீகர்கள் சந்தன்வாரி பேஸ் கேம்ப்ல கொல்லப்படுறாங்க. 13 பேர் கொல்லப்பட்டாங்க. அதே மாதிரி 2002ஆம் ஆண்டு நவம்பர் 23ஆம் தேதி ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில மீண்டும் ஒரு தாக்குதல் பொதுமக்கள் மேல நடத்தப்படுது. இதுல பாதுகாப்புத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் மட்டுமல்லாது பெண்கள் 2 பேர், குழந்தைகள் 2 பேர்னு மொத்தம் 19 பேர் கொல்லப்படுறாங்க. 2003ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி புல்வாமால ஒரு தாக்குதல் நடைபெறுது. அப்போ 24 பேர் பொதுமக்கள் கொல்லப்படுறாங்க. இதுல 11 பெண்கள், 2 சிறுவர்கள் அடக்கம். அதே மாதிரி 2005ஆம் ஆண்டு ஜூன் 13ஆம் தேதி புல்வாமால மீண்டும் தாக்குதல் நடத்தப்படுது. இதுல 13 பேர் கொல்லப்படுறாங்க. அடுத்ததா நம்ம பார்க்கும்போது இதுக்கு இடையில புல்வாமால பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேலேயும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஆனா பொதுமக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நான் குறிப்பிட்ட தேதிகள்ல நடந்த தாக்குதல்கள் தான். குல்காம்ல 2006ஆம் ஆண்டு 9 பேர் கொல்லப்படுறாங்க. இதுல நேபாள் மற்றும் பீகாரை சேர்ந்த தொழிலாளிகள் தான் முக்கியமானவர்கள். அடுத்ததா 2017ஆம் ஆண்டு திரும்பவும் அமர்நாத் யாத்ரீகர்கள் மேல தாக்குதல் நடத்தப்படுது. குறிப்பா அவங்க ஒரு பேருந்துல பயணம் செய்யும் போது அந்த பேருந்துல தாக்குதல் நடத்தப்படுது. அதுல 8 பேர் உயிரிழக்கிறாங்க. இதுக்கு அடுத்ததா தான் இப்போ ஏப்ரல் 22ஆம் தேதி பஹல்காம்ல சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதுவும் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல ஜம்மு காஷ்மீர் என்பது பாதுகாப்பாக சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு தளமா தான் இருக்கு அப்படின்ற நம்பிக்கையை பொதுமக்களுக்கு கொடுத்துட்டு இருக்க வேலையில தான் அதை தகர்க்கும் வகையில இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கு. கனவுகளை எட்ட வயதும் உடல் குறைகளும் தடையில்லை என்பதை யுபிஎஸ்சி தேர்வில் நிரூபித்து காட்டியுள்ளார் கேரளாவைச் சேர்ந்த செவித்திறன் மாற்றுத்திறனாளி பெண் நிசா. யார் இந்த நிசா? விளக்குகிறது இந்த தொகுப்பு. திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த செவித்திறன் மாற்றுத்திறனாளி நிசா உன்னிராஜன். இவருக்கு 40 வயதாகும் நிலையில் இவரின் தந்தையான உன்னிராஜன் காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். 2 குழந்தைகளுக்கு தாயான நிசா தேசிய அளவில் அண்மையில் நடந்த சிவில் சர்வீஸ் தேர்வில் 1000வது இடம் பிடித்துள்ளார். இதில் என்ன சாதனை என்று நீங்கள் நினைக்கலாம். விஷயம் இருக்கிறது. வழக்கமாக 20 வயதுக்குள்ளேயே பலரும் சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு தயாராகி வரும் நிலையில் திருமணமாகி 11 வயதில் ஒரு மகளும் 7 வயதில் மற்றொரு மகளும் உள்ளனர். அழகான குடும்பத்தின் தலைவியாக இருந்த நிசாவுக்கு மாவட்ட ஆட்சியராக வேண்டும் என்ற எண்ணமே 35 வயதில் தான் உதித்துள்ளது. மென்பொறியாளரான கணவன் அருணிடம் சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு படிக்க விரும்பியதாக கூறியதும் துளியும் யோசிக்காமல் சம்மதம் தெரிவித்துள்ளார் கணவர் அருண். வீட்டு வேலைகள் மற்றும் குடும்பத்தையும் கவனித்துக் கொண்டு திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு தனியார் பயிற்சி மையத்தில் படிக்க தொடங்கினார் நிசா. 6 முறை தோல்வியடைந்தாலும் தளராமல் 7வது முறையும் யுபிஎஸ்சி தேர்வு எழுதினார். விடாமுயற்சியின் பயனாக தேர்வில் வெற்றி பெற்று 1000வது இடம் பிடித்தார். நல்ல எண்ணங்களை விதைக்கும் ஊக்கமளிக்கும் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து வந்த நிசா தனது செவித்திறன் குறைபாடுகளையும் கடந்து விடாமுயற்சியுடன் படித்து இந்த தேர்வில் வெற்றி பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். செவித்திறன் மாற்றுத்திறனாளியாக இருந்த கோட்டயம் துணை ஆட்சியர் ரஞ்சித் தான் தனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்ததாக கூறுகிறார் நிசா. போட்டித் தேர்வில் 1000வது இடம் பிடித்த நிசாவுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரிவில் நிச்சயம் இடம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இதனால் 5 ஆண்டுகள் விடாமுயற்சியுடன் படித்து வந்த நிசாவுக்கு ஆட்சியர் பணி நிச்சயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.